Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டு கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த கதம்ப சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேரட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், தென் கேப்சிகம், அப்புறம் டொமேட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணணும், பரங்கி விதை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த கதம்ப சாம்பாருக்கு தேவையான பருப்பு நம்ம தோரம் பருப்பு ஒரு கப்பில் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் கொஞ்சம் அது முழுக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்துடலாம். அதோடு கூட மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனும் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுடலாம். பெருங்காயம் இங்கே போடலானாலும் பரவாயில்ல, நம்ம வறுக்கும் போது போடணும், அதனால் இங்கே போடலானாலும் பரவாயில்ல. இப்போ இந்த பருப்பு 2 விசில் கொடுத்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்றதுக்கு போயிடலாம். இப்போ இந்த கதம்ப சாம்பாருக்கு தேவையானது நம்ம சில பொடி வகையெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு 8-10 எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெய் விட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை பொடி மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். வறுக்கிற வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுக்கலாம். அது இப்போ கொஞ்சமாக ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துருக்கேன். இதையும் போட்டு நம்ம இப்போ வறுத்துடலாம். அதோட கூட அவ்வளோதான், இது வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை நல்லா வருது, வறுபட்ட வாசனை. இப்போ நம்ம இதை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு அரை மூடி தேங்காவையும் நம்ம துருவிட்டு இதிலே நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம், தேங்காவை லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த அரை மூடி தேங்காவை நான் துருவிட்டு இதையும் லைட்டாக நம்ம வறுத்துட்டு இதோட கூட சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது எல்லாத்தையும் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த காய் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டுடலாம். அப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் போடுறேன், உருளைக்கிழங்கு, கேரட், பரங்கி பத்தை, கத்திரிக்காய், கேப்சிகம் இப்போ போட வேண்டாம், தாளிக்கும் போது கேப்சிகம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுறேன், மஞ்சள் தூள் போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். நல்லா வெந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தக்காளி போட்டுடலாம் இதுலேயே. இப்போ இதுக்கு தேவையான காரப்பொடி பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்திருக்கிற பொடியில் நான் எடுத்துருக்கிற தோரம் பருப்புக்கு ஒரு கப்புக்கு ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த காரப்பொடியை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன்.
பொடி போட்ட உடனே நம்ம கொஞ்சம் நல்லா கொதி விடணும். நல்லா கொதி வந்த உடனே நம்ம உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். பத்தலைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதி வந்த உடனே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம விட்டுடலாம். இதில் பொடியோட வாசனைலாம் போய் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருக்கு சாம்பார். இது இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நான் விட்டுறேன். அப்படியே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம அவ்வளோதான். இது கொதி வந்துருச்சு சாம்பார். இதை நம்ம இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து தாளிச்சிடலாம். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுடலாம். இப்போ கடுகு கொஞ்சமாக போட்டுடலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கடுகு நல்லா வெடித்த உடனே எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம்மை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம்மை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கூட 2 வரமிளகாய் போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக ஒரே ஒரு அரை இது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு இப்போ இந்த தாளிச்சதை இதில் மாற்றிட்டோம். அவ்வளோதான், இந்த கதம்ப சாம்பார், சுவையான கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் அப்பளம் பொரிச்சியும் சாப்பிட்லாம், வறுத்தும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வந்து நம்ம கார்னிஷ்காக கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.